நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய பவுன்சருக்கு 30 லட்ச ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், இது செய்தி பத்திரிகைகள்லையும் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஒரு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 2000லேருந்து 10,000 வரையும் கொடுக்குறாங்க. 10 பவுன்சர்கள் வராங்க. அந்த 10 பவுன்சர்களுக்கு என்ன கணக்காச்சுன்னு பாருங்கள். அந்த பவுன்சர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தெல்லாம் இன்னும் நயன்தாரா கையிலேருந்து போட்டு கொடுக்கல, ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ஓ, அப்போ நயன்தாரா கொடுக்க மாட்டாங்களா? அவங்க ஏன் கொடுக்குறாங்க சார்? அவங்களுக்கு தான் சார் பாதுகாப்பு தராங்க. பாதுகாப்பு தர்றாங்க. நான் படப்பிடிப்பு விடுறதுனால எனக்கு பாதுகாப்பு தேவை, வீட்டில் இருந்த பாதுகாப்பு தேவையான்னு. இதை பல தயாரிப்பாளர்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி இருக்காங்க. வெளியே சொல்ல முடியல, மெல்லவும் முடியாமல் விழுங்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன் ஒன்று எவன் நயன்தாரா போட சொல்கிறான்? வேறு யாரையா போடு. ஆனாலும் இப்போதைக்கு பவுன்சர்கள்ங்கிறது நேற்று முளைச்ச காளான இருக்கிற இன்றைக்குள்ள நடிகை கூட பவுன்சர்கள் கேட்குறாங்க. ஏன்னா ரசிகர்களும் அந்த மாதிரி சில சமயத்தில் மட்டம் நடந்துக்கிறாங்க. அந்த மார்பை கசக்கிறது, இடுப்பு கிள்றது, கன்னத்தை கிள்றது எல்லாம் போன்ற ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பவுன்சர்கள் தேவை தான்.